கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல என்றார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் எங்கிருந்து என்கிற கேள்வி நமக்கு அவசியம். From where I am, நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த நிறைவின் நன்மைகளை மேன்மைகளை காண முடியும். ஆண்டவர் இந்த பகுதியில பரிசேயர்களோடு கூட சம்பாஷிக்கிற ஒரு காரியம். அவருடைய நோக்கங்கள் சிந்தைகளை முழுமையாய் அறிந்து அவர் பேசுகிறார். கலாத்தியருக்கு எழுதின கடிதத்துல ஆண்டவர் 2 விதமான வாழ்க்கையை குறித்து மையப்படுத்துகிறார். ஒன்று வேர்ல்டி லைஃப், the another one is spiritual life. மாம்ச வாழ்க்கையை குறித்தும் ஆன்மீக வாழ்க்கையை குறித்தும் பவுல் எழுதுகிறார். இங்கு ஆண்டவராகிய கிறிஸ்து பரிசேயர்களுக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு அற்புதமான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். அப்படி என்று சொன்னால், யுவர் திங்கிங் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு த வேர்ல்ட். உங்களுடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே உலகத்தை சார்ந்ததாய் காணப்படுகிறது. நான் அப்படி அல்ல. நான் உலகத்தில் உள்ளவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்திக்கிற நிலைகளை குறித்து வெளியே கொண்டு வருகிறேன். நான் பரத்திலிருந்து வந்தபடியினால படைப்புகளுடைய தேவைகளையும் படைப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆன்மீக சிந்தைகளையும் கொடுத்து நான் வாழ்கிறேன், பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். மேலிருந்து வரும் பொழுது இங்கே பாவம் செயல்படாது, சுயம் செயல்படாது. ஆனால் இங்கிருந்து வரும் பொழுது பாவமும் உலக காரியங்களும் அதிகமாக ஆட்கொள்ளுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு காட்டு பகுதியில ஒரு முனிவர் தவம் இருந்து கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த வேடன் சொன்னான், ஐயா, நீங்கள் இங்கு தாமதிப்பது, இங்கு தங்குவது என்பது கடினம். பல காட்டு மிருகங்கள் உங்களை துன்பப்படுத்தி விடும் என்று சொல்லி அவன் சொன்னான். அதற்கு அவர் சொன்னார், நான் கடவுளை நோக்கி தவம் இருக்கிறேன், என்னை இது என்ன செய்து விடும் என்று சொல்லி. அதற்கு இந்த வேடன் சொன்னான், நீங்கள் தவம் இருக்கிறீர்களே, இறைவனை தரிசித்தது உண்டா என்று சொல்லி கேட்டான். தரிசிக்கத்தான் தவம் இருக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் தவம் இருக்கிறீர்கள் தரிசிக்க, ஆனால் நான் இறைவனோடு தொடர்பில் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வேடன் சொன்னான். எப்படி என்று சொன்னான், நான் அழைத்தால் இறைவன் வருவார், நீங்கள் அழைக்க அமர்ந்து இருக்கிறீர்கள், அழைத்தால் வருவார் என்று சொன்னான். சற்று நேரத்தில் இவன் இறைவனை அழைத்தான், இறைவன் வந்தார். அப்பொழுது இந்த துறவிக்கு ஒரே வருத்தம், நான் தவம் இருக்கிறேன், நான் அழைக்கும் பொழுது ஏன் வரவில்லை என்று சொல்லி. அப்பொழுது இறைவன் சொன்னார், துறவியை பார்த்து, நீ உன் மேன்மைக்காக தவம் இருக்கிறாய், நீ என்னை பார்க்க வேண்டும் இருக்கிறாய், ஆனால் உனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேடனை அழைத்தார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவருடைய பரிபாலனங்களும் இப்படித்தான், உலகத்துக்கு உரியவை அல்ல. நம்முடைய சிந்தனைகளிலும் மேலான சிந்தனைகளை நாம் காண வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கையில இறைவனுடைய படைப்பாய் நாம் உணர்வோம் என்று சொன்னால், உலக ஆசாபாசங்களையும் உலக பாவங்களையும் உலக சாபங்களையும் விட்டு விலகின மக்களாய் காணப்பட முடியும். அப்படி காண தேவன் கிருபை வராகட்டும். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய அன்பின் வழிநடத்தலை எங்களுக்கு தந்து கர்த்தாவே உமக்குள்ளாய் வாழ்ந்து மகிழ்ந்து மையப்படுத்த உதவி செய்வீராக. எங்கள் தடைகளை எல்லாம் அகற்றி போடும். நாங்கள் கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை சிந்திக்க உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல் பிதாவே, ஆமென்.